போட்டு கொடுத்தாரு. வேற யாரு போட்டு கொடுப்பா? இதுக்கு போய் அடிக்கிறேன். பிரின்சிபாலுக்கு யாரா போட்டு கொடுத்தது சொல்றா. அவருக்கு மட்டும் தனியா குங்கு மாஸ்டரா போட்டு கொடுப்பாரு. போட்டு கொடுத்தாரு. என் பேரை யாரா பிரின்சிபால்ட்ட போட்டு கொடுத்தது? பவானி பவானி எனக்கு தெரியாது பவானி. இப்ப சொல்ல போறியா இல்லையா? எனக்கு தெரியாது 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 உனக்கு தெரியாது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அடிப்பீங்க? அடி வாங்குறது நானு. இதுல எத்தனை நாள் எத்தனை மாத்திரம் கரெக்டாக கேட்டுக்கிறா? இவங்களெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தர் வருவான்டா. இங்க அவன் வேலை பொழப்பு இல்லாம சண்டை போட்டுனுங்கிறோம். கண்டிங்கானாம போயினே இருக்கிற. ஃபைட்டு தானே போட்டுக்கிற. எதனா காமெடி இப்படி பண்ணு, நின்னு பாத்துட்டு போறேன். திடீர்னு காமெடி பண்ண சொன்னா எப்படிடா பண்றது? புரிஞ்சுட்டு உனக்கு ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ள நல்ல காமெடியா போட்டு யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பாம். டேய் நீ இப்ப சொன்னதே பெரிய காமெடிடா. அவன் மாச கணக்குல ரூம் போட்டு டிஸ்கஷன் பண்ணால காமெடி ஒர்க் அவுட் ஆகாது. நீ நம்ம 10 செகண்ட்ல காமெடி பண்ண சொல்றியடா. நீ இன்னும் அந்த ப்ரோக்ராம சரியா பாக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை பாரு புரியும். ஏய் யார கலாய்க்கிறா? இந்த காலேஜ்ல என்ன பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒண்ணுக்கு அடிப்பான் தெரியல. மூஞ்சி மூஞ்சி மாதிரி இருந்தா பரவாயில்ல, குட்டி சேவர் மாதிரி இருந்தா ஒண்ணுக்கு தான் அடிப்பானுங்க. ஏய் நான் யாருன்னு தெரியல. தெரியும். இந்த காலேஜ் சேர்மனோட ஒரே பையன். ரவுடிஸ்ன்ற பேர்ல போற வரவங்களா போட்டு அடிப்ப. ஏன் நான் போனா என் முதுகுல எட்டி உதைப்ப. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? எல்லா பட்டிலும் இந்த மாதிரி சீன் தாண்டா வைக்கிறாங்க. இந்த மாதிரி புதுசா வந்து என்கிட்ட கேக்குற. நீ நம்ம ஒழுங்கு மாதிரி பேசுற. உன்னை அடிக்க ஒருத்த வருவான்டா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே பொட்டி படிக்கையோட வந்த. அது வரைக்கும் காம்பவுண்ட் சார் பின்னா நின்னு வேடிக்கை தானே பார்த்தேன். டேய் அடி வாங்க போற வில்லனுக்கு யாரவன் யாரவன் எங்க இருக்கான் தூக்கு 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 அவன் டைலாக் இருக்கும்போது அடிக்க போற ஹீரோவுக்கு உன்னை அடிக்க ஒருத்தன் வருவா அப்படின்னு ஒரு சின்ன டைலாக் இருக்க கூடாதா? கழுத்தெல்லாம் நட்டுக்கு வச்சுனா அப்படியே கொஞ்சம் உடம்புல நட்டுக்கு வச்சிருந்தான். வச்சு உண்ணா அடி. அவனுக்கு அடிக்கிறதுல நான் தான் டாக்டர் பாக்கணும் போல. இதுல வேற வந்து டாக்டர் ஆகணும் கம்பவுண்டர் ஆகணும் சொல்ற. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எந்த நிலையிலும் உன்ன ஒரு கொலைகாரனா பார்க்க கூடாது. டாக்டரா தான் பார்க்கணும். டாக்டரா தான் பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா அப்புறம் நான் உண்மையிலே கொலைகாரன் ஆயிடுவேன். கணேஷ் என்னப்பா சொல்ற? பின்ன என்ன, தமிழ் சினிமாலே ஆட்டோல வந்து பிளாஷ்பேக் சொல்ற ஒரே கேரக்டர் நீ தான். மரியாதை எங்க இருந்து போயிடு, இல்லாட்டி அடி வாங்கியே சாவ. எந்த நிலையிலும் உன்ன ஒரு கொலைகாரனா பார்க்க கூடாது. டாக்டரா தான் பார்க்கணும். டாக்டரா தான் பார்க்கணும். நாங்க சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க வரட்டுமா? டேய் நில்றா. அப்படி என்ன சொன்ன தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு? நீ என்ன சொன்னேன்னு கேக்குற எனக்கும் புரியல, பாக்குற ஜனங்களுக்கும் புரியல. அப்படி என்ன தான்டா சொன்ன? மிஸ்டர் கணேஷ் நீங்க யாரு?
உங்க பேக்ரவுண்ட் என்ன? ரவுடிங் எல்லாம் உங்களை தேடுறாங்க. நாங்க ஏன் உங்களை பார்க்க வந்தோம்? இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியவே கூடாது. அப்பதான் இந்த படம் 100 நாள் ஓடும். ஓ, ஜனங்களுக்கு புரியலன்னா படம் 100 நாள் ஓடும், புரிஞ்சிச்சுன்னா படம் ஓடாது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறீங்களா ஜனங்களை பத்தி? நான் என்னைக்கு அவங்ககிட்ட கரை வாங்கினேன்? நேற்றுக்கு கோயில்ல